என்னை ஏப்புறாங்க. என்னத்துக்கு? தலையில தண்ணி ஊத்த சொல்லி. ஆமா, சாமிக்கு பண்ணுமா? எனக்கு உள்ளுது. உள்ளுதா? டேய், குளிருது. உள்ளுது. நடுவுட்ட நெட்டு போறாங்க. சரி. அங்க இட்லி மணி உட்கார வச்ச ரெட்டியால 18 இட்லி. ரெட்டில 18 இட்லி. ரெட்டியால 15 வடை. வடை. வாயால போட்டு வச்சாங்க. கருப்பு தேத்த சொன்னாங்க. சரி. அந்த ரெட்டியால 18 இட்லி ஈத்து விட்டாங்க. அந்த வடி ஈத்து விட்டாங்க. ரெண்டே வாயா புட்டு போட்டுங்க. பசி தாங்க மாட்டியா பாவமே? கண்ணுலாம் இருக்குது. அது மட்டும் தான் சாப்பிட்டேன். கொடுக்கணும் உக்காந்துங்க. மணி 12 ஆச்சு. 2 மரக்கா அரிசி போட்டியா? 2 மரக்கா அரிசி படையில் போடணுமே. படையில் போடணுமே. சாப்பாடு வச்சு இருந்தா நீ சாப்பிடாத உட்காந்து கிடக்குறேன். கொடுக்க அந்த இட்லி சாப்பிட்டு ரெட்டில 18 இட்லி 18 வடை சாப்பிட்டு போற. அதோட சரி. அதோட வயிறு புட்டுங்குது உனக்கு. 2 மரக்கா அரிசி போட்டியா? சாப்பாடு வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாம்பார் வச்சு அப்படி ஈத்து இலையில விட்டாங்க. 2 வாய் அடி போட்டிங்க. 2 மரக்கா அரிசி சாப்பாட்டியா? 2 வாய் தான். பசி தாங்க மாட்டியாடா நீ வேற. வெளியே வந்தா ஆளை கழிச்சுது. ஆமா, மணி 7 ஆச்சு. ஒரு போய் தான் கிடக்குற. நீ வேற கொல்லி போட்டுக்கிறியா? 2 கிலோ உப்பு மாவு கலரியா? உப்பு மாவா? அப்புறம் மண்ணு மாவா? உப்பு மாடா அது? 1 லிட்டர் பாலை கலக்கி காப்பி போட்டு வச்சாங்க. 1 லிட்டர் பால் ஒரே கிளாஸா? அம்மா சுண்ட காய்ச்சி தராங்க. என்ன பண்றது? இல்லாத பொறுமைக்கு கொடுக்குறாங்க. அதையும் சாப்பிட்டேன். பசி தாங்க மாட்டியப்பா நீ வேற விரதம் இருக்கிறியா? நீ எப்பதான் ஒரு போய்க்கிற? இப்ப வந்து சாப்பிட்டியா? சொல்லதான் நான் ஒரு போயிடு. இதுக்கு மச்சா சித்தர்ம கட்டி சேர்த்துட்டான். இது ஒரு போயிடுக்கிற நீ. ராகி தூங்க சொல்லதான் ஒரு போயிடு. சரிடா சரிடா. என்னடா காலதாமதம் பண்றார்? கட்டிக்கால கொட்டி அழைக்கிறேன். அப்படியே ஐயா இந்த சத்தியபிராஜி வரத கேட்க போகிறேன். கேட்க கேளுங்க. தகத்தை விட அழைக்க வேண்டாமா? நீ கேளு. எப்படி அழைக்கணும்? எப்படி டக்கு 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 அழைக்கணும். நம்ம அடி அடி ஆத்தலா. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் இங்கே நலமுடனே வாழ்கின்றனர். முக்கியமான விஷயத்தை உரைக்க முடியும். அதை மறந்து விட்டேனே. என்ன தெரிகிறதா? இந்த சத்தியவதி நாட்டு சத்தியவதி என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்த உடனே எனக்கு அழகாக 3 செல்வங்கள் பிறந்தது. 2 ஆண்மகன், ஒரு பெண் பிறந்தது. மூத்தவன் பெயர் தத்துவன், இளையவன் பெயர் உத்தமன். என்னுடைய ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன் உத்ததகி. சீரம் சிறப்புடன் வளர்ந்து வருகிறேன். என்னுடைய மூத்த மகன் அயல்நாட்டில் பட்டப்பட்டு படித்து முடித்துவிட்டு தாயக வந்து ஓய்வு பெற்று இருக்கின்றார். எனக்கு வலுவாகிவிட்டது. இந்த நாட்டில் மடிமுடியை மூத்த மகனை கொண்டு வந்தவங்களா இந்த நல்ல செய்தியை என்னுடைய மனைவியிடம் உரைக்க வேண்டும். நான் அடுத்ததாக வேண்டும்.